அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மகிமுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோகத்தின் தேவன் ஆதி முதற் கொண்டு இந்நாள் வரை மகிமுள்ள தேவன் மகிமையான காரியங்களை இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரங்களையும் ஒவ்வொன்றாக தம்முடைய வல்லமையினாலே உருவாக்கி தம்முடைய அன்பை மனிதனுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் எல்லா வித இந்த பூமியில் அவரால் உருவாக்கப்பட்ட எல்லா ஜீவன்களுக்கும் அன்புள்ள தேவன் மிக மெருமைக்குத்தக்கதாக அதிசயமான காரியங்களை செய்து வருகிறார். ஆம், அன்பான தேவ ஜனங்களே, இதுவரை நாம் அவரை அறியவில்லையா? இன்னும் அறிந்து கொள்ள அன்புள்ள தெய்வம், பரிசுத்தமான தேவன், அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன், அப்படிப்பட்ட தெய்வத்தை இன்னும் நாம் அறிந்து கொள்ளாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறோமா? இப்பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அப்படிப்பட்ட தேவன் யார் என்று, நம்மை படைத்த தேவன் யார் என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு உணர்வு வரும். ஆம், அப்படிதான் அன்புள்ள தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையை இந்த வேளையிலே அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் ஒருவனுக்கும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கும் வெறுமையாக இந்த உலகத்தில் அவன் வாழ்க்கையில் குறைவில்லாமல் நிறைவாக செய்த தேவன் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரை மனிதனுக்கு கைவிடாமல் மனிதனை எப்படியாச்சு அவனுடைய உள்ளம் பரிசுத்தமா என்ன போல மாற்றப்படுமா, என்னுடைய சாயலின்படியே மனிதனை உருவாக்கினேனே, அநேக மக்கள் என்னை அறிந்து கொள்ளாமலும் பல்வேறு விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லிதான் அன்புள்ள தெய்வம் மனித சாயலாக வந்து அநேக மக்களுக்கு தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இந்த மனிதன் எல்லாம் பாவம் செய்துட்டார்களே என்று சொல்லித்தான் மனித குலத்துக்காக அன்புள்ள தெய்வம் வந்து எல்லா ஜீவன்கள் வாழும்படிக்கு தம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்தமான அவருடைய இரத்தம் சிந்தினால்தான் பூமி பரிசுத்தமாக இருக்கும். மனிதனால் தீட்டுப்பட்டு பாவக்கரியாக இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளும் காட்டு மிருகங்களும் கூட அப்படிப்பட்ட பாவம் கூட செய்யவில்லை. ஆனால் இந்த மனிதன் அநேக விதமாக தேவனுக்கு விரோதமாக, பெற்ற தாய்க்கு விரோதமா, தந்தைக்கு விரோதமா, சகோதரருக்கு விரோதமா பாவம் செய்கிறானே, மற்றவர்களுக்கு விரோதமா பாவம் செய்கிறானே என்று சொல்லிதான் அவன் பாவத்தை உணர்த்தி அவன் பரிசுத்தமான ஒரு தேவனை அறிந்து கொள்ளும்படித்தான் அப்படிப்பட்ட தேவன் வானவழியா இந்த பூமிக்கு மனித ரூபத்துக்கு அவதரித்தாரு. அன்பான தேவ ஜனங்களே, அவருடைய வார்த்தை தான் இப்பொழுது நாமும் நீங்களும் கேட்க போறோம். அப்படித்தான் யோசியா அதிகாரம் 6ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அன்பான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை இன்னும் நாம் அறிந்து மறுபடியும் உணர்ந்து அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் தெளிவடைய நம்மோடு பேசுகிற வார்த்தையை பாருங்க. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று இந்த வேளையில பரிசுத்த வேதத்திலிருந்து அன்புள்ள தேவன் பேசுகிறாரு. ஆம், அப்படிதான் நம் வாழ்க்கையில தெய்வத்தை அறியணும். நிச்சயமாக இந்த மனிதன் இந்த உலகத்துல பிறந்து விட்டால் எல்லாருமே பரிசுத்தமான ஒரு தேவனை அறிந்து அவருடைய சாயலுப்படி மாற்றப்பட்டு இந்த பூமியில ஒரு பரிசுத்தமான மனிதனா வாழ்ந்தா தான் இந்த பூமியை எல்லா விதத்தையும் நம்ம சாப்பிடுகிற உணவுலேருந்து
அநேக விதமாக நிலத்தில் பயிரிடுகிற எல்லா விதமான சகல பழங்களிலிருந்து பயிர் வகையிலிருந்து காப்பாற்ற அது பூமியிலே ஒரு பரிசுத்தமாக எந்த ஒரு விதமாக காற்று மூலியமாக அது அழிக்கப்படாம எந்த கெட்ட சுவாசத்தினால மனிதனால தீட்டுப்படுத்தின அந்த மனிதனுடைய சுவாச கழிவினாலே இந்த உலகம் தீட்டுப்படாதபடிக்குத்தான் தேவன் மனிதனுடைய குணம் பார்த்து மனிதன் சரியா வாழ்ந்தா அவன் அந்த பூமியை தீட்டாகாது, பரிசுத்தமா இருக்கும். அப்படிதான் சொல்லி அவன் சரீரத்திலே அப்படிப்பட்ட குணம் பாவம் எண்ணங்கள் இருக்குது. மனிதன் பிறந்தது எல்லாமே ஒரு பாவத்திலே தான் என்று ஆதிலே தேவன் கண்டு மனிதனை அவன் பாவி எண்ணி எண்ணி இந்த உலகத்துல புறம்பே தள்ளாமல் அவனை எப்படியாச்சும் இறங்கி வந்து நம்முடைய சாயலை படைத்தோமே, நம்முடைய சாயலின்படி படைத்த அப்படிப்பட்ட மனிதனுக்கு அவன் வெறுமையாகவும் போகவும் அவன் தள்ளப்பட்டு நிலைமையில் போகவும் விடாமல் அவனை பரிசுத்தப்படுத்தவும் நாம் சென்று போய் அவனுக்கு கை கொடுப்போம் என்று சொல்லித்தான் அன்புள்ள தேவன் வந்தார். ஆம், அப்படித்தான் அன்பான தேவச்சனங்களே, உன்னையும் என்னையும் படைத்த தெய்வம் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரை மிக அற்புதமாக நம் வாழ்க்கையில வந்து எல்லாருடைய பாவத்தை மன்னித்து இந்த பூமியில வாழ வைத்து கொண்டிருக்கிறாரு. நாம் அவருடைய நாமத்தை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆம், அப்படித்தான் கர்த்தரை அறியும்படிக்கு நாம் தொடர்ந்து அவருடைய வழியில போவான் என்று இந்த வேளையில வார்த்தை அன்று ஒரு வாக்கு பண்ணுகிறாரு. ஏனென்றால் நம்ம அநேக விதத்துல போகிறதுனாலே தெய்வத்தை அடைந்துட்டால் அவர்கிட்ட பரிசுத்தமா அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டால் போதும். நாம் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு பரிசுத்த வாழ்க்கை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அண்ட சராசரத்தை உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை நாம் இன்னி வரை ஆதி முதல் கொண்டு இந்நாள் வரை அறிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் ஒரு ராட்சித மனிதனாக, கொடூரமான மனிதனாக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற மனிதனாக இந்த உலகத்துல வாழ்கிறோம். அப்படிப்பட்ட நீங்களும் நாங்களும் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்தால் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் திரும்புவோம். ஏனென்றால் மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்க மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்கிறார் அன்பான தெய்வம். இந்த உலகத்துல அநேக விதத்துல உணவு கூட கெட்டு போயிடும், அது அழிஞ்சு போயிடும். ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற பாவ எண்ணங்கள் ஒரு காலம் எந்த மனிதனாலும் எந்த விதத்துல வேற எந்த தெய்வத்தை தேடி போனாலும் அவனுக்கு பாவ நிவர்த்தியும் செய்ய முடியாது, எந்த ஒரு விதத்திலையும் நன்மையா கூட முடியாது, அவனுடைய இருதயம் பரிசுத்தமா கூட ஆக்க முடியாது என்று சொல்லித்தான் அன்புள்ள தேவன் அவரே வந்து மனிதனுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து அவனை சமாதான வழியில் நடத்தும்படிக்கு வந்த தேவனை நாம் தொடர்ந்து போய் அவருடைய பாதத்துல பிடிச்சு கொண்டாலும் போதும், நம் பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆம், அப்படித்தான் அன்புள்ள தேவன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, அவரிடத்துல அவருடைய நாமத்தை பிடித்து கொண்டு அவரை நோக்கி அவரை தேடினாலே போதும், நிச்சயமாக அவர் கைவிடாமல் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆம், உங்களையும் என்னையும் கைவிடாமல் நடத்துகிற தேவனிடத்தில் நாம் திரும்பும்போது நிச்சயமாக இந்த வானத்தில் அநேக திரளான ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்தை வானத்தின் பலகனை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் இடங்கொள்ளாமல் ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் ஒரு உன்னுடைய இடத்துல கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுற்றி கூட அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்னுடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது வானத்தில் திரளான ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க மாட்டேனே என்று அதனாலே நீங்கள் சோதித்து பாருங்க. என்னுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் என்று வாக்கு பண்ணுகிறாருங்க. ஆம், அன்பான தேவ ஜனங்களே, நாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தொழுது கொண்டு நாம் மனம் திரும்பும்போது நம் குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷம் தருகிற தேவனை, அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் அறிந்து கொண்டு தொடர்ந்து போய் அவரை நாமத்தை தொழுது கொள்வோமா? நாம் ஜெபிப்போம். அன்பான தேவனே, உம்மை யாரெல்லாம் அறிந்து கொள்ளாமலும் உம்முடைய நாமத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல நீங்கள் இறங்கி வந்து ஆண்டவரே இறங்கி வந்து எல்லா மனுஷனையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா.
உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் சொன்ன வசந்தப்படியே அன்பான தேவனே, கர்த்தரை அறியும்படிக்கு நாம் தொடர்ந்து போவோம் என்று வசனத்தைப்படியே ஆண்டவரே, தொடர்ந்து அவர் எல்லா மனிதனும் அறிந்து கொள்ள எல்லா மனக்கண்ணை பூட்டி வச்சிருக்கிற சாத்தனுடைய கிரிகள் எல்லாம், எல்லா மனுஷனுடைய மந்திரத்தின் கிரிகள் எல்லாம் விலகி தேவகரம் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன். அப்படியே நடத்த போகிற உன்னதமான தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.